இப்னு அல் ஹைத்தம் பத்தின முக்கிய தகவல்களின் ஒரு சின்ன தொகுப்பு இது. இப்னு அல் ஹைத்தம். ஆமா, லத்தீன்ல இவரை அல்ஹாசென் கூட சொல்வாங்க. யார் இவர்? சிம்பிளா சொன்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி கிபி 965 இருந்து 1040 வரைக்கும் இஸ்லாமிய பொற்காலத்துல இப்ப இருக்க ஈராக்ல பிறந்த ஒரு செம்ம அறிவாளிங்க. கணிதம், வானியல், இயற்பியல்னு பல துறைகள்ல பெரிய ஆளு. இவரை ஏன் நவீன ஒளியலின் தந்தைனும் அறிவியல் முறைக்கே ஒரு வழிகாட்டினும் சொல்றாங்கன்னு பாப்போமா? முதல்ல பாத்தீங்கன்னா, ஒளியல்ல இவர் செஞ்ச புரட்சி. பல காலமா தப்பா நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த மாத்தி, பொருட்கள்ல இருந்து ஒளிப்பட்டு நம்ம கண்ணுக்குள்ள போறதுனால தான் பார்வை வர்றதுன்னு முதல்ல சரியா சொன்னார். நம்ம கண்ணுல இருந்து ஏதோ கதிர் போறதுனால இல்ல. அது மட்டும் இல்ல, பார்வைங்கிறது கண்ணுல இல்ல, அது மூளையில நடக்கிற ஒரு விஷயம். அதுவும் நம்ம அனுபவத்தை பொறுத்து மாறணும் அழுத்தமா சொன்னார். இதெல்லாம் சும்மா இல்ல, நிறைய சோதனைகள் மூலமா நிரூபிச்சாருங்க. ரெண்டாவதா, அறிவியல் முறைக்கே ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு. அதாவது ஒரு கருத்தை சொன்னா மட்டும் போதாது, அத முறையா சோதனைகள் செஞ்சோ அல்லது கணக்கு மூலமாகவோ நிரூபிக்கணும்னு வலியுறுத்தினார். யோசிச்சு பாருங்க, ஐரோப்பால மறுமலர்ச்சி கால விஞ்ஞானிகள் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இவர் இதை செஞ்சிருக்காரு. இதனாலதான் சில பேர் இவரை உலகின் முதல் உண்மையான விஞ்ஞானின்னு கூட சொல்றாங்க. கடைசியா, இவர் வெறும் ஒளியல், அறிவியல் முறையோட மட்டும் நிக்கல, பல துறைகள்ல ஒரு சகலகலா வல்லவர். கணிதத்துல இயற்கணிதம், வடிவவியல், எண் கோட்பாடுன்னு கலக்கியிருக்காரு. வானியல்ல தாலமியோட பழைய கருத்துக்களையே கேள்வி கேட்டு கிரகங்களுக்கு புது மாதிரிகளை யோசிச்சிருக்காரு. நைல் நதி வெள்ளத்தை கட்டுப்படுத்த அணை கட்டுற ஒரு பெரிய என்ஜினியரிங் ப்ராஜெக்டுக்காக ஈஜிப்டுக்கே இவரை கூப்பிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஆக இப்னு அல் ஹைத்தம் ஒளியல், அறிவியல் முறை, கணிதம், வானியல்னு பல துறைகள்ல செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு.